இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். அது மிக 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 பிரம்மாண்டமாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான ஒரு சொல்யூஷன இந்த கடையிலேருந்து நீங்க வெளிய போகும்போது, அப்பா மன நிம்மதியோட மகாலட்சுமியோட சொரூபம். அவுல் ஆந்தைன்னு சொல்லுவாங்க. ஆந்தையில விளக்கும் பார்த்தேன். அழகான பொருள் ஓவியமா பார்த்தேன். ஏன்னா நெறைய இடத்துல கிடைக்கவே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்படிகம்ன்றது தண்ணி, பனிக்கட்டி, பனிப்பாறையாகி இறுகி ஸ்டோனார் தான் ஸ்படிகம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானலிங்கம் வந்துச்சுலிங்கன்னா இதில் பாருங்க லிங்கம் ஆவணி. இவ்வளோ நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கிற ஒரே இடம் நம்ம மறைமலை நகரில் இருக்கிற சிருஷ்டி ஒளி தாங்க. என்ன அழகாக கைக்குள்ளேயே நம்ம எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு நான் அத்தனையும் கையில் வச்சுருக்குறாங்க. சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. நமஸ்காரம். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிருஷ்டி ஒளி, அதாவது மறைமலை நகரில் இருக்கல ஒரு அழகான பிரம்மாண்டமான கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்தேங்க. இன்றைக்கி இந்த வழியாக போகும்போது எங்கள் கடை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்தேன். அது மிக 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 பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான ஒரு சொல்யூஷனை இந்த கடையிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது அப்பா மன நிம்மதியோடு நீங்கள் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே மிஸ்டர் பாலாஜி இருக்காங்க. அவங்க ஃபேஸ் ரீடிங் மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாகவும் நமக்கு என்ன நடக்குது, இந்த நாளில் இந்த கிழமையில் என்ன விளக்கெல்லாம் ஏற்றணும், அதற்கான தீர்வுகள் எல்லாமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். நம்ம பார்ப்போமா? நமஸ்காரம். வணக்கம் சாரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாலாஜிமா. ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போதே அப்போ அவ்வளோ சீக்கிரம் ஓடி போயிடுச்சு. நாட்கள் வேகமாக கடந்து போகுது. நான் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருள்கள் தான் நம்ம அப்போ வச்சுக்க இந்த கடையை திறந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நான் ஒரு பொருளையும் பார்க்கும்போது ஒரு சொல்யூஷன் தெரியுது. எல்லாருக்குமே தீர்வு இருக்குன்றது இந்த கடைக்குள்ளே வந்தால் நிச்சயமாக இருக்குங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. இங்கே போகும்போதே நீங்கள் மன நிம்மதியோடு போகலான்ட்டு நான் அடித்து சொல்வேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கொட்டி கிடக்குது, எல்லாமே கொட்டி கிடக்குது. சுபிட்சமாக இருக்க வேண்டிய நாள் நமக்கு வந்துடுச்சு. 2026 நம்ம வேறு லெவலில் இருக்க போகிறோன்றதுக்கு இது ஒன்று தாங்க சாட்சி. சனீஸ்வர பகவான் விநாயகரை பிடிக்க போறாரு. அப்போ சந்திரன் இல்லை, பொடி விளக்கு செஞ்சுறாரு விநாயகர். எப்போ பிடிக்கணும்? சந்திரன் இந்த நேரத்தில். சந்திரனே இல்லை, இன்னைக்கு போய் நாளைக்கு வா, இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு அமுச்சு விட்டுட்டு சுத்த விட்டுட்டு கடைசியில் சந்திரனே இல்லை, என்னை பிடிக்கவே முடியாதுன்னு ஜெயிச்சிருவார். ஸோ சந்திரன்றது மனக்காரகன், சூரியன்றது ஆத்மகாரகன். ஆத்மா நம்மளோட சரீரத்தில் வர்றது சூரியன். மனசு தெளிவு இல்லை, நமக்கு மைண்டு. அதனால தான் சந்திராசிரமத்தில் எந்த ஒரு இது பண்ணாலும் தவறா போறதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதனால சந்திராஷ்டிரம நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி சந்திராஷ்டிரம நேரத்துல விளக்கேற்றலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் பிறை நேரத்துல விளக்கேற்றலாம். அதுக்கப்புறம் முழு பௌர்ணமி தினத்துல விளக்கேற்றலாம். இந்த ரோகிணி நட்சத்திரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம், 2ஆம் தேதி கடகராசிக்காரங்க, இந்த மாதிரி சந்திரனோட ஆதிக்கத்துல சந்திரன் நீச்சம் அடைஞ்சவங்க இந்த விளக்கேற்றலாம். சோ இதுல விளக்கேற்றும் போது பாத்தீங்கன்னா சூரியனோட இது மாதிரி வச்சிருப்போம். சோ இதுல படம் பொழுது அந்த சூரிய பிரகாசம் இல்லை, ஏன்னா சூரிய நேரத்துல இருந்து சந்திரன் ஒளிப்படுது. சோ நான் என்ன சொன்னேன்னா ஆத்மகாரகன் மனோகாரகன். சோ மனத்துல இருக்கிறது ஆத்மத்துல இருக்கிறத கலைஞ்செடுக்கிறதுக்கு. ஸோ இது கூட நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஸ்படிகத்தினால ஆன பொருட்களை இது கூட சேர்த்து கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிலதுல சூரியன் வரும், இது பார்த்தீங்கன்னா மேரு இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா பானலிங்கம் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு தன்மையில நம்ம கொடுக்குறோம். எதனால இது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்படிகம்ன்றது தண்ணி, பனிக்கட்டி, பனிப்பாறையாகி இறுகி ஸ்டோனார் தான் ஸ்படிகம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானலிங்கம் வந்துச்சுலிங்கன்னா இதில் பாருங்க லிங்கம் ஆவுடையோட வரும். சிலதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேருக்கு பதில் பாதுகை வரும், குரு பாதுகை வரும். ஸோ சிலதுல பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காது. சிலதுல ஒவ்வொருத்துல ஒரு பொருள் வச்சிருவாங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஸ்படிகத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்படிகத்தோட தன்மை என்னன்னா, பீஷ்மரோட கழுத்துல இருந்த ஸ்படிகத்துல தான் விஷ்ணு சரசரநாமம் விழுந்துச்சான். அதை வச்சுதான் நமக்கு விஷ்ணு சரசரநாமம் கிடைச்சிச்சு. ஸோ நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை இதை கிராஸ் பண்ணி வச்சுக்கோம். நமக்கு இதன் மூலியமா நமக்கு உடனே தீர்வு கிடைக்கும். குரு அதுக்கு பாத்தீங்கன்னா ஜாதி பத்திரியும் அந்த அண்ணாச்சி பூவையும் இதுக்குள்ள வைக்கணும். ஸ்டார் அனீஸ். இங்க பாருங்க, இவ்வளோ நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கிற ஒரே இடம் நம்ம மறைமலை நகரில் இருக்கிற சிருஷ்டி ஒளி தாங்க. என்ன அழகாக கைக்குள்ளேயே நம்ம எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு நான் அத்தனையும் கையில் வச்சுருக்குறாங்க. வேறு என்ன இருக்குது? எங்கேயும் போய் யாரையுமே நீங்கள் தேட வேண்டாம். நேராக இங்கே பாலாஜி இருப்பாங்க. உங்களுக்கு வேண்டியது நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு சொல்யூஷன் இருக்குது, தீர்வு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் நீங்கள் சீக்கிரமாகவே எல்லாருமே இந்த கடைக்கு நம்ம வாழ்க்கை 2026 நம்ம ஜேன்னு இருப்போம்னா
கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் கையளவில் தாங்க எல்லாமே கிடைக்கும்போது அப்புறம் என்னங்க நமக்கு சந்தோஷத்துக்கு குறை. தயவு செய்து எல்லாருமே இங்கே வந்து இந்த சிருஷ்டி ஒளியை, இந்த பாலாஜி இருப்பார், உங்களுக்கு ஃபேஸ் ரீடிங்கும் பார்த்துக்கலாம், நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம், இல்லை உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தேவையான விளக்குகளாக இருக்கட்டும், பொருள்களாக இருக்கட்டும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சின்னதாக, அதாவது இன்றைக்கி கொண்டு போய் நாளைக்கே தீர்வுன்னா அதெல்லாம் நடக்காதுங்க. தயவு செஞ்சு இந்த அம்மா சொல்லிச்சப்பா உடனே இன்றைக்கி எடுத்துகிட்டு போனோம், இவ்வளோ தூரம் நாங்கள் வந்தோம், எங்களுக்கு உடனே நாளைக்கு நடக்கணும்னா நடக்காது. உங்கள் கர்மா கொஞ்சம் தொலைஞ்சிருச்சுன்னா தான் இதுக்குள்ளேயே நீங்கள் வர முடியும். நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே நல்ல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் கண் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். தேங்க்யூ பாலாஜிம்மா. அடுத்து வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேட்கணும். மகாலட்சுமியோட சொரூபம் அவுல் ஆந்தைன்னு சொல்லுவாங்க. ஆந்தையில் வந்து விளக்கும் பார்த்தேன், அழகான பொருள் ஓவியமாக பார்த்தேன். ஏன்னா நிறைய இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நான் காலையில் ஒரு பார்க்கணுன்னு நினச்சா கூட அதெல்லாம் எங்கே இப்போல்லாம் பார்க்கவும் முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக, அதாவது பார்க்கும்போதே அப்படி சிரிச்சுக்கிட்டே என்னை பார்க்க வந்திருக்கேன்ற கேட்குற மாதிரியே இருக்குது. அதை எப்படி கொண்டு வந்தீங்க இங்கே? மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்தமா, இரவுல விழிக்கும் பகல்ல உறங்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மறதி, அதாவது பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா படிச்சேன் டேடி, ஆனா வந்து எக்ஸாம் டைம்ல போகும்போது மறந்துட்டேன் டேடி, ஐயோ நான் இந்த பொருள் எங்க வச்சனே தெரியல, இவ்வளவு நேரம் தெரியல, யாராவது பதட்டமா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறதின்றது வந்துருமா. ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பிஸி ஷெட்யூல்ல இருக்கும். ஆந்தை வந்து அதிர்ஷ்டத்தோடது. ஆனா இங்க நம்ம தென்னிந்தியா சைட்ல வந்து இது பாத்தீங்கன்னா துரதிர்ஷ்டமா சொல்லிட்டாங்க, ஓப்பனா சொல்லணும்னா. ஸோ வட இந்தியால முழுக்க ஆந்தை இது பண்ணுவாங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தீப ஒளி திருநாளப்போ ஆந்தையை உயிரோட வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை கலரை விட்டு பறக்க விடுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியால இருக்குது. ஆமா, நார்த் சைட்ல இருக்கு. ஸோ நான் நம்மளோட இந்த தமிழகத்துல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷாப்ல இருந்து தான் இந்த ஆந்தை வந்து வெளியில ரிலீஸ் பண்ணோம். ஸோ ஆந்தைக்கு விளக்குல இருந்து, ஸோ பசங்க எஜுகேஷன் செட்லயே நான் ஆந்தை கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஞாபக சக்திக்கு ஏதோ சொல்ல வந்தீங்க. அதுதான்மா, பசங்களோட எஜுகேஷன் செட்ல இந்த ஆந்தை கொடுத்துருக்கோம். இந்த ஆந்தை விக்கிரகத்தை பசங்க படிக்கிற இடத்துல வச்சுட்டு அதுக்கு டிஃப்யூசர்ல போடக்கூடிய ஆயில் கொடுக்குறோம். தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க, மாணவர் திறமை பழிச்சிட, புத்தி கூர்மை அதிகரிக்க, தடைகள் இன்றி வளர, இந்த மாதிரி ஆயில்ஸை கொடுக்குறோம். அதை டிஃப்யூசர்ல போட்டுட்டு பசங்க இதை பார்த்து படிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த அழகு வந்து வி வரும், வீனா வெற்றி. சோ இது வந்து ஓ வரும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்யூஷன் மாதிரி அந்த பசங்க படிச்சதை உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg கிட்ட வரும். சோ இதுல உள்ள இருக்கிற சிம்பிள் வந்து ஸ்வஸ்திக் வந்து விநாயகரோடது. சோ விக்னங்களை களையக்கூடிய தன்மை. சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல விளக்கேற்றும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா, இது பசங்களோட எஜுகேஷன் காம்போ. இது இந்த எஜுகேஷன் காம்போல பாருங்க, இதே ஆந்தை தான். சோ ஒரே ஆந்தையை தான் பூஜை பண்ணி விளக்காவும் ரெடி பண்றோம். அதே இதுவா தனிப்பட்ட முறையில குழந்தைகிட்ட விளக்கேற்ற முடியாது, படிக்கும் போது தட்டி கிட்டி விட்டுட்டா எண்ணெய் கொட்டிடும், ரிஸ்க் ஃபேக்டர். அதனால வீட்டுல பூஜை ரூம்ல விளக்கேற்றதுக்கு விளக்கு, பசங்க படிக்கிற இடத்துல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி. இப்ப குடும்ப ஒற்றுமையா இருக்கணும். இப்ப வீட்டுல இப்போ ஆந்தை வந்து அதிர்ஷ்டமும் கூட, செல்வம் தரக்கூடியது. அதே நேரம் குடும்ப ஒற்றுமைக்கு ஆந்தை தான் கொடுக்குறேன். எதனாலன்னா இப்ப வீட்டுக்குள்ள நுழையிறவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ஹாலை சுத்தி பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம குழந்தை வாங்கின மெடலு, நம்ம குழந்தை வாங்கின ஷீல்டு, நம்ம வெளியூருக்கு போயிட்டு வந்த போட்டோஸ் எல்லாம் வீட்டுல மாட்டிருப்போம். இது எப்போ போனீங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்பதாங்க ஜஸ்ட் நோ போயிட்டு வந்தேன். எவ்வளவு ஆச்சு? இவ்வளவு ரூபாய் ஆச்சு. அப்படியா, நான்லாம் போகணும்னு ஆசைன்னு ஏங்குறாங்க இல்லைங்களா. அந்த ஏங்கின எண்ண அலைகள் நம்ம குடும்பத்தை பாதிக்கும். நம்ம என்ன பண்றோம், நம்ம நல்ல எண்ணத்தோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்னு சொல்லிடுறோம். ஆனா அவங்க நம்ம கிட்ட இல்ல, நம்ம போக முடியல, நம்மளால வாங்க முடியல ஏங்கும் பொழுது அதை நம்மள பாதிச்சு என்ன அலைகள் எல்லாம் வந்து இது தீர்த்துரும். ஓகே, சூப்பர். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரெசின்ல கூட நம்ம ரெடி பண்ணிருக்கோம். நிறைய வீட்டுல குடும்ப ஒற்றுமைக்காக, இப்போ கணவர் வேலைக்கு போறாரு, மனைவி குழந்தைங்களை அவரோட அரவணைப்புல நல்ல செல்வா கூட வாழ வைக்கிற மாதிரி அந்த ஒரு அதோட ரக்கையில இருக்கிற மாதிரி, அதே மாதிரி பிரிஞ்சிருக்கிறாங்க ஒண்ணு சேரத்துக்கு, இந்த மாதிரி ஆந்தையோட சிம்பிள்ஸ் தான் இதெல்லாம். சோ ஜஸ்ட் பார்த்தா போதும். சரி, இப்ப பெரியவங்க எல்லாம் மறந்து போறாங்களா அவங்களுக்கு? அதுதான்மா, வீட்டுல சும்மா அந்த ஹால்ல அவங்களோட இருக்கிற இடத்துல வச்சா போதும். நம்ம கிட்ட மோதிரம் பார்த்தாலே காலி ஆயிடுச்சு. அப்படிங்களா? மோதிரம் இருக்கு, நம்ம பாத்துக்கலாம். இப்போ இந்த டாட்டாய்ஸ் ஆமையோட மோதிரம் போட ஆரம்பிச்சாங்களே நார்த் இந்தியன்ஸ், அந்த மாதிரி நமக்கும் நிறைய இந்த மாதிரி. ஆமா, டாட்டாய்ஸ் வந்து உங்களுக்கு வழிகாட்டுறது. சோ அந்த காலத்துல நான் முதல்லயே சொன்ன மாதிரி ரூட் மேப் நேவிகேஷன் வந்து டாட்டாய்ஸ். உங்களுக்கு வந்து கடல்ல வந்து இப்போ இந்த இடத்துக்கு வரணும், லொகேஷன் அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம லொகேஷன் அந்த லொகேஷனை கிளிக் பண்ண உடனே அது இப்படி போகணும் அப்படி போகணும் யாரையும் கேட்கறதே கிடையாது, நம்ம நேரம் வந்துடுறோம். அதே மாதிரி எந்த இடத்துல பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மோதிரம் கையில மாட்டிக்கிட்டா போதும், எல்லா கலர்ஸ்லயும் அந்த கண் இருக்கும்.
ஓ சூப்பர் சூப்பர். பாருங்க நான் சொன்னேன் அதாவது இல்லைங்களா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆமை வீட்டுக்குள்ளே வந்தால் ஆகாது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஆமை வளர்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன எப்படி இது டிஃபர் ஆச்சு? எப்படி இல்லப்பா, எல்லாம் மறந்தாங்க? பழமொழிகளை நமக்கு பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை நமக்கு வந்து தவறா சித்தரிச்சது தான் இதுக்கு காரணம். மனம் என்னும் வீட்டுக்குள்ள போராமை, கள்ளாமை, இயலாமை வரக்கூடாது. அந்த ஆமையை தான் இந்த ஆமைன்னு சொல்லிட்டாங்களா? சரி, இது ரொம்ப அழகாக இருக்குது. இது யாருக்காவது வேணும்னா நீங்கள் கையிலேயே மாட்டிக்கலாம். மகாலட்சுமியை பார்க்க 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 செல்வம் நிறைய சேரும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் மாட்டும் பொழுது நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சுவாமியோட மோதிரம் இல்லைங்களா? இப்போ மோதிரம் போடும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்படி மாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி கீழே இருக்க மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா நம்ம பக்கம் பார்த்த மாதிரி தான் நம்மள தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் ஆந்தையோட மோதிரத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் அலாயில பண்ணியிருக்கிறது, இப்படி தான் மாட்டணும். ஓ நம்மள தான் பார்க்கணும். ஆமா, அந்த கண்ணு நம்மளை பார்க்கணும். அப்பதான் நமக்கு மறதி வராது, நமக்கு தொடர்ந்து அதிர்ஷ்டம் வந்துட்டு இருக்கும். மறதி வராது பாருங்க, ஒரு ஜீவன் வந்திருக்குது மறதி. ஸோ இந்த மாதிரி மாட்டினா போதும். இந்த மாதிரி மாட்டினா போதும். ஓகே. சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி